முளைக்கட்டி தானியங்களை வச்சு சூப்பரான ஹெல்த்தி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. கருப்பு வந்து 1 கப் எடுத்திருக்காங்க, பச்சை பயிறு 1 கப் எடுத்திருக்காங்க, அப்புறம் வந்து கருப்பு சுண்டல் அது வந்து 1 கப் எடுத்திருக்காங்க. கருப்பு சுண்டல் இல்லைன்னா வெள்ளை சுண்டல் எது வேணால் எடுத்துக்கலாங்க. கருப்பு சுண்டல் வந்து உடம்புக்கு நல்லது, அதனால் கருப்பு சுண்டல் நான் வந்து எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து 1 கப் வந்து ராகி, கேழ்வரகு அதெல்லாம் எடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணுங்க. ஏன்னா அதில் இருக்க தூசு எல்லாமே வெளியில் வரணும்ல, அதுக்காக சொன்னாங்க. நல்லா 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லாவே அந்த தூசு எல்லாம் போக நல்லா வந்து அதை வந்து அலசிடுங்க 2-3 டைமு. அதுக்கப்புறம் மூடிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஊறின பிறகு நான் வந்து இடியாப்பம் செய்கிற அந்த இதாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் துணியில் கூட வச்சு இது பண்ணிக்கலாங்க. நான் இட்லி பானையில் வச்சு இடியாப்பம் இதில் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேங்க. இது வந்து ஒரு 2 நாள் கழித்து தாங்க ஓப்பன் பண்ணோம். 2 நாள் கழித்து பார்த்தா பாருங்கள் எந்த அளவுக்கு முளைக்கட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ வந்து பருப்பு வகைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணுங்க. 1 கப் சிகப்பரிசி, வெள்ளரிசி, துவரம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, எள், அப்புறம் வந்து சிறுதானியம், நம்மள்ட்ட என்ன சிறுதானியம் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இதில் எல்லாத்துலேயுமே ஈச் ஒன் ஒவ்வொரு கப் வந்து எடுத்துருக்காங்க. இதை வந்து 2-3 டைம் நல்லா வந்து அலசிக்கணும். நல்லா வந்து அலசிட்டு நல்லா இறுத்து விட்டுக்கிட்டு அப்புறம் ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. இது வந்து 4 மணி நேரம் ஊறினா போதுங்க. நைட் ஃபுல்லாலாம் ஊற தேவையில்ல. முளைக்க வச்சது வந்து 2 நாள் ஃபுல்லாக அது வந்து முளைக்க வைக்கணுங்க. இது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. இது ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வெயிலில் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு நாள் காய வச்சாலே போதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு வந்து நல்லாவே காஞ்சிரும். அது வந்து உங்களுக்கு தொட்டு பார்க்குறப்பே நல்லா தெரியும். நல்லா பொலபொலன்னு இருக்குங்க. சவுண்ட்லாம் கேட்கும். அந்த மாதிரி காஞ்சிருங்க நல்லா. அதுக்கப்புறம் ஒரு வானலில் வந்து மாற்றிக்கிட்டு நல்லா வந்து வறுத்துக்கணுங்க. அதை வந்து ரொம்ப கம்மியான சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாதுங்க. நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆகுனாங்க, கொஞ்சம் பொறுமையாக. ஏன்னா அதிகமாக வச்சா அதெல்லாம் கருகிடுங்க. அரிசியெல்லாம் போட்டிருக்கோம்ல, பருப்பு எல்லாமே அதெல்லாம் கருகிடுங்க. கம்மியான ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுக்கணும். கடைசியாக கொஞ்சோண்டு சீரகமும் கொஞ்சோண்டு கல் உப்பும் போட்டுக்கணுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால எதுவும் காரம்லாம் சேர்க்கலைங்க. செரிமானத்திற்காக கொஞ்சமாக சீரகம் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. சீரகமும் உப்பும் அதிலே சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து நம்ம முளைக்கட்டிய தானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்துக்கிறதால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாங்க. உடம்புக்கும் நல்லது. பெரியவங்க கஞ்சி வச்சு குடிக்கலாங்க. குழந்தைங்களுக்குனா தோசை ஊற்றி கொடுக்கலாம், கஞ்சி வச்சு கொடுக்கலாம், எப்படி வேணால் கொடுக்கலாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். சரளக் மாதிரியும் கொடுக்கலாம். எல்லாமே இது உடம்புக்கு நல்லதுங்க. முளைக்க வச்சு இது பண்ணிடுறதால அது எல்லாமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி பவுட்ரை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பவுடரை அரைச்சிட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட அது வந்து கெடாதுங்க. நம்ம அந்தளவுக்கு காய வைக்கணும். வறுக்கிறப்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வறுத்துக்கணுங்க. நான் வந்து பாருங்க ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இது 1 மாதம் வரைக்கும் கூட ஒன்றுமே ஆகாதுங்க. நல்லாயிருக்கும்.